அத்தோ முயங்காய்க்கு ஊற்றி சாப்பிட்ற வாழைத்தண்டு சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது காஞ்ச இறாலில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச இறால் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சூப் ரெசிபிக்கு தேவையான கடலை மாவு தண்ணி நம்ம கரைச்சிக்கலாம். நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பை தாளிச்சிடலாம். ஒரு பெரிய சட்டியில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டிடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் கிண்டிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே கிண்டிக்கோங்க. இப்போ நான் வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வாழைத்தண்டை கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றிட்டு அதே அளவுக்கு 2 வாட்டி தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா கடலை மாவு வேக வேக உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகறனால நீங்கள் திக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து காஞ்ச இறால் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடலை மாவு நல்லா வெந்து இப்போ சூப் வந்து திக்காயிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க காஞ்ச இறால் அந்த தூளை வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காஞ்ச இறால் நல்லா வெந்து வாழைத்தண்டும் நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சூப் வந்து நல்லா கொதிச்சு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காகணும். இன்னும் நல்லா திக்காகும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சூப் நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் அஜினோமோட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இதில் கலந்து விட்டுருங்க. 2 சிட்டிகை இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஆனால் கொஞ்சமாக அஜினோமோட்டோ போட்டால் தான் இந்த சூப்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், அத்தோ முயங்காய்க்கு சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.